இன்னைக்கு நம்ம பண்ண போற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாரம்பரியமான ஸ்வீட் ரெசிபி உக்காளி புட்டு. எங்கள் ஊர் சேலம் சைடில் இது ரொம்பவே ஃபேமஸ். புதுசாக கல்யாணம் ஆன பொண்ணு மாப்பிள்ளைக்கெலாம் இதை செஞ்சு தருவாங்க. ஸோ இந்த ஸ்வீட் ரெசிபி வீட்டில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. புழுங்கல் அரிசி அரை கப். நார்மலாக நம்ம சாப்பாடுக்கு யூஸ் பண்ணோம்லே அரிசி அதை எடுத்துக்கோங்க. இதில் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு தடவை அலசிட்டு அரிசியை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. அரிசியை இது போல் 2 தடவை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து இது ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சிடுங்க. அரை மணி நேரமா அரிசி நல்லா ஊறி இருக்கு. தண்ணி ஃபில்டர் பண்ணிட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு மாத்திடுங்க. அரிசியை மிக்சி ஜாருக்கு மாத்தியாச்சு. வெல்லம் அரை கப், அரிசி அளந்த கப்லயே அரை கப் எடுத்துக்கோங்க. துருவின தேங்காய் அரை கப். இப்போ எல்லா பொருளையும் சேர்த்தியாச்சு. மூடி போட்டு மூடிட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டா கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. அரிசியை அரைச்சி எடுத்தாச்சு. இதை ரொம்ப மாவா அரைக்க கூடாது, கொஞ்சம் கொரகொரப்பாக தான் இருக்கும். இந்த மாதிரி அடுத்ததான் உக்காளி பொடி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுத்ததான் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. எண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்க்க முடியும், ஏன்னா அப்போதான் அடிப்பிடிக்காமல் இருக்கும். அடுத்து இந்த எண்ணெயில் நம்ம அரைச்ச அரிசி வெல்லம் அதை உள்ளே சேர்த்துருங்க. நல்லா தண்ணி வச்சு கைவிடாமல் கலரிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா சட்டுன்னு அடிப்பிடிச்சிடும். பார்க்க கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி கலரிக்கிட்டே இருக்கும்போது இதில் இருக்க தண்ணியெல்லாம் சுண்டி ஒரு புட்டு பதத்துக்கு வரும். இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருங்க. அடுப்பை கொஞ்சம் மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட அந்த புட்டு ஸ்டேஜ் வர ஆரம்பிச்சிருச்சு. இதில் ஏலக்காய் 1 டேபிள் ஸ்பூன். உங்ககிட்ட ஏலக்காய் தூள் இல்லை, ஏலக்காயாக இருந்ததுன்னா நீங்கள் அரிசி அரைக்கும் போதே ஒரு 5 ஏலக்காயை அதில் சேர்த்து அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளோட உக்காளி புட்டு. பாருங்கள், இந்த புட்டு ஷேப்பில் இருக்கும், கொஞ்சம் உதுத்தாப்பில் வரும். லாஸ்ட்டாக 1 டேபிள் ஸ்பூன் நெய் இதில் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. அடுப்பு இன்னமும் லோ ஃப்ளேமில் தான் இருக்குது, ஆனால் இது சட்டுன்னு கருகிடும். அவ்வளோதான், இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பரான, ரொம்பவே பாரம்பரியமான உக்காளி புட்டு ரெடி. உக்காளி புட்டு ரெடி. ரொம்பவே பாரம்பரியமான டிஷ். ரொம்ப குறைவான பொருளை வச்சு சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிட்டோம். உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியானது கூட. ரொம்ப நல்ல டேஸ்டான உக்காளி பொடியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. மனமும் சுவையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை எழுதிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு விருப்பமான டிஷ்ஷை செய்யறதுனால என்னோட ஷேர் பண்ண நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.